யூனிவர்ஸ் அமைப்பு சார்பில் நடத்தப்பட உள்ள இந்திய அளவிலான அழகி போட்டியில் கலந்து கொள்ள உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநங்கை நமிதா மாரிமுத்துவுக்கு சென்னையில் கிரீடம் அணிவித்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் மிஸ் யூனிவர்ஸ் அமைப்பு சார்பில் நடத்தப்பட உள்ள இந்திய அளவிலான அழகி போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருநங்கை நமிதா மாரிமுத்து தேர்வாகியுள்ளார். இதனையொட்டி மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா இறுதிச் சுற்றில் பெண்களுடன் இணைந்து தென்னிந்தியாவில் இருந்து ஒரே ஒரு திருநங்கையாக தேர்வாகி போட்டியிட உள்ள நிலையில் நமிதா மாரிமுத்துவை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அவருக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு அமைப்பின் இயக்குனர் ஹேமமாலினி, ரஜினிகாந்த், திருநங்கை சமூக செயற்பாட்டாளர்கள் சுதா, ஜெயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் அருகே குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் மட்டும் வசிக்கும் பகுதிக்கு ரேஷன் கடை அமைக்கப்பட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த முத்தானங்குப்பம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு அருகே உள்ள வீராரெட்டிக்குப்பம் கிராமம் வரை சென்று வருவதால் தங்கள் பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை திறக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் அக்கிராமத்தில் குறிப்பிட்ட பிரிவினர் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் ரேஷன் கடையை திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விருத்தாச்சலம் நகரில் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அதனை அறிந்த முத்தனங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்களது ரேஷன் கார்டுகளை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகையிடச் சென்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் வழியாக சென்ற மாவட்ட ஆட்சியர் வாகனம் கண்டுகொள்ளாமல் வேகமாக சென்றதால் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியரை 2 கிலோமீட்டர் தூரம் துரத்தி கொண்டு சென்று வயலூர் பகுதி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளரின் செயல் குறித்தும் ரேஷன் கடையின் தேவையை குறித்தும் புகார் மனு அளித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திண்டுக்கல் அருகே 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு மருத்துவமனை கட்டடத்தை மாற்றி அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் 60 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனைக்கு வத்தலகுண்டு சுற்றியுள்ள விராலிப்பட்டி, பழைய வத்தலகுண்டு, தும்மலைப்பட்டி, கணவாய்ப்பட்டி, சொக்கப்பட்டி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து நோயாளிகள் வந்து செல்கின்றனர். அதேபோல் கொடைக்கானல் மலைப்பாதையில் நடைபெறும் விபத்துகளில் சிக்கியவர்களுக்கும் இந்த மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் சரிவர விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்ற முடியாமல் போவதாகவும் சுகாதார வசதிகளும் குறைவாகவே காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஓடுகளால் அமைக்கப்பட்ட மருத்துவமனை கட்டிடத்தை இடித்துவிட்டு புது கட்டிடம் கட்ட வேண்டும் மற்றும் செவிலியர்களை எண்ணிக்கை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் பொது உடைமை சிற்பி தோழர் ஜீவானந்தத்தின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் 1907ஆம் ஆண்டு பிறந்த ஜீவானந்தம் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் உள்ளிட்ட பல சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று பல ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்த அவர் சென்னை வண்ணாரப்பேட்டை தொகுதியில் நின்று போட்டியிட்டு 1952இல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகிய நிலையில் அவருக்கு பொது உடைமை சிற்பி என்ற பெயரும் உருவானது. இந்த நிலையில் அவரது 118வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை திருமங்கலத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமாரை கண்டித்து பாஜக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டி. கல்லுப்பட்டி பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர். பி. உதயகுமாரை கண்டித்து மதுரை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் அண்ணாமலை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, உதயகுமாரின் ஊழல்கள் ஆதாரங்களுடன் அமல்படுத்தப்படும் என்ற கண்டன வார்த்தைகளால் இடம்பெற்றிருந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் அதிமுக பாஜகவிடையே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் திருமங்கலத்தில் ஆர். பி. உதயகுமாரை கண்டித்து பாஜகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து குன்றத்தூருக்கு காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட பிரவுன் சுகர் மற்றும் 5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
பெங்களூரில் இருந்து காரில் பிரவுன் சுகர் மற்றும் கஞ்சாவை கடத்தி வருவதாக வந்த தாம்பரம் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு ஆய்வாளர் ஸ்ரீதேவி தலைமையில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குன்றத்தூர் அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை மடக்கி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் போலீசார் காரை சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 200 கிராம் பிரவுன் சுகர் மற்றும் 5 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காரை ஓட்டி வந்த சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சபீனா காடூன் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என மீண்டும் நிரூபணம் செய்துவிட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கள்ளர் சீரமைப்பு துறையை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் வகையில் அரசாணை வெளியிட்டதாக தகவல் வந்துள்ளதாகவும், தமிழக அரசு கள்ளர் சீரமைப்பு துறையை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் மதுரையில் உண்ணாவிரதம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டத்தில் உள்ள பிரமலை கள்ளர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும், கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள், விடுதிகள் மூடப்பட்டு உள்ளது கண்டனத்துக்குரியது எனவும் கூறினார். மேலும் திமுகவினரை பற்றி மிக கேவலமாக பேசிய அண்ணாமலை கைபேசியில் வந்த அழைப்பின் பேரில் கலைஞர் ஞானியம் வெளியீட்டு விழாவில் ஓடோடி சென்று பங்கேற்றுள்ளதாகவும், திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்து பேசிய அண்ணாமலை தற்போது புகழ்ந்து பேசி மாட்டிக்கொண்டார் எனவும் விமர்சனம் செய்தார். மேலும் ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருவதை திமுக அரசு தடுக்க நினைப்பதாகவும், தாவேக நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு திமுக அரசு அனுமதி மறுப்பதே இதை காட்டுவதாகவும் கூறினார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நீலகிரி மாவட்ட பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மெழுகுவர்த்திகளை ஏந்தி பெண் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மற்ற நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் குற்ற சம்பவங்களை செய்பவர்களை உடனடியாக அரசு தண்டிக்க வேண்டும் எனவும், தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் எனவும் பெண் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவும், பாலியல் துன்புறுத்தல் நிகழ்வுகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் நகர் பகுதியில் பட்டப்பகலில் செல்போன் கடையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் திருடப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் நகர் பகுதியில் புருஷோத்தமன் என்பவர் கடந்த 2 வருடங்களாக யுவான் என்னும் செல்போன் கடை இயக்கி வருகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல் இரவில் வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை மூடிவிட்டு உரிமையாளர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து மறுநாள் காலையில் பூ வியாபாரிகள் செல்போன் கடை திறந்து கிடப்பதை பார்த்து உரிமையாளருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து கடையின் உரிமையாளர் உடனடியாக கடைக்கு சென்று பார்த்தபோது கல்லாப்பெட்டியில் இருந்த 2500 ரூபாய் மற்றும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் புருஷோத்தமன் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.